Hi friends, welcome to SRAS Academy. எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நல்லா படிங்க. அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபுல் ரிவிஷன் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 20 சம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் 7 3/10 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -10 7/21 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, இதை நார்மலாக மாற்றணும். நார்மலாக மாற்றுறதுக்கு 10 × 7 + 3 போடணும். ஸோ 70 + 3 கிடைக்கும். அதே மாதிரி இதையும் கலப்பு பின்னத்துலேருந்து நார்மலாக மாற்றிடுறோம். மைனஸ் இங்கே வந்துடும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 21 × 10 210 + 7 / 21. ஸோ இப்போது 10க்கும் 21க்கும் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இல்லை இது வந்து அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம அப்படி பண்ணலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 210 கிடைக்குது. இங்கே 73 21ஆலையும் 217 10ஆலையும் பெருக்குறது. ஓகேவா? பெருக்கிட்டா நமக்கு -637 / 210 கிடைக்குது. 637ல் 210 எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தடவை இருக்கும். 630 கிடைக்கும். அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. ஸோ -3 7/210 எடுத்து எழுதலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினில் கொஸ்டின் மார்க் -968 / 79 × 4 = 512 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க இந்த டேர்மை மட்டும் இப்படியே வச்சுட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ டிவிஷனில் இருக்கிறது இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷன் வரும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது 4 வந்து டிவிஷனில் வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10,112 கிடைக்குது. இந்த -968 வந்து இந்த சைடு வரப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ 11,080. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 11,080 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் நிறைய தடவை கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, அதுவும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட்குள்ள 383 ப்ளஸ் ரூட்குள்ள 302 மைனஸ் ரூட்குள்ள 164 ப்ளஸ் 28 9 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட், உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து, ஓகேவா? உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம ரூட்குள்ளே 9 கொடுத்துருக்காங்களா, 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. அடுத்தது 28 - 3 25 கிடைக்கும். 25க்கு ரூட் எடுத்தால் 5. அடுத்து 164 இறக்கலாம். 164 + 5 169 கிடைக்கும். 169க்கு ரூட் எடுத்தோம்னா 13. 302 இறக்கணும் அப்படின்னா 302 - 13 289 கிடைக்கும். 17 ஸ்கொயர் பண்ணால் 289. ஸோ 383 இறக்குறோம். அப்புறம் 383 + 17 400 கிடைக்கும். 400க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 20 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்க்கணும். அது பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குது, இந்த 2 கண்டிஷனும் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் வந்து எப்படின்னா ஸ்கொயர்ஸில் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அப்படி பார்த்த உடனே போட்டுடலாம். 19 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 361 கிடைக்குது. அதுவே 20 ஸ்கொயர் பண்ணால் 400 கிடைக்குது. ஸோ இந்த 383ங்கிற நம்பர் இந்த 2க்கும் இடையில தான் ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போது இது தெரிஞ்சிருச்சு, 19ஆக இருக்கும் இல்லை 20ஆக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால 381 அடுத்து அதிகமானது 20 தானே இருக்குது. ஸோ 20 தான் அதுக்கு வரும். சப்போஸ் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 19 வந்திருக்கும். ஓகேவா? இதுதான் பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணுறது. இப்போ 383 இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 தான் நியரஸ்ட் ஸ்கொயர். ஸோ 20 நம்ம போட்டுடலாம் பார்த்த உடனே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1.458 p/q வடிவில் மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். ஸோ இதை பார்த்தோன்னே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு மட்டும் பாருங்கள். 1.45 பார் எத்தனை நம்பருக்கு மேலே அந்த பார் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது? 2 நம்பருக்கு மேலே பார் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு நம்பருக்காகவும் ஒரு 9 போட்டுக்கணும். அதனால தான் இங்கே 99 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே எப்படி போடணும்னா கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. எந்த புள்ளி எதுவும் இல்லாமல் 145ன்னு எடுத்து எழுதிட்டு மைனஸ் இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கு இல்லையா நம்பர்ஸ், இப்போ புள்ளிக்கு முன்னாடி தானே இந்த 1 இருக்குது, அதை எடுத்து இங்கே எடுத்து எழுதிடலாம். ஸோ 145 - 1 / 99 எடுத்து எழுதிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு p/q =
16/11 கிடைக்குது. ஆன்சர் 16/11 தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து கியூப் ரூட்ல இருக்கிற கொஸ்டின். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ரைட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. -1க்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா -1 தான் கிடைக்கும். ஸோ -1 -26 -1ங்கிறது -27. அப்போ 3 கியூபுங்கிறது 27, -3 கியூபுங்கிறது -27. ஓகேவா? அப்போது -27க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு -3 கிடைக்கும். -61 -3ங்கிறது -64. 64 -64ங்கிறதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம், கியூப் ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா -4ன்னு கிடைக்கும். -121 -4ங்கிறது -125க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா -5ன்னு கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுடலாம் இந்த சம்மை. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு ஹெக்டேர் இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்து ஒரே இதுக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், ரெண்டு பக்கமும் யூனிட்டை ஒரே மாதிரி மாற்றணும். அப்போது ஒரு ஹெக்டேர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஈக்குவல். ஒரு ஹெக்டேருக்கு 10,000 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த ஒரு ஹெக்டேருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்னா இங்கே 10,000 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது அப்படியே மீட்டர் ஸ்கொயர் போட தேவையில்ல. 10,000 டிவைட் பை 150 போட்டோம்னா 200/3ன்னு கிடைக்கும். ஸோ 200/3. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரூட் ஆஃப் 48 minus 3 root of 108 plus 2 root of 27 plus 192ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்படியே ஒன்று எல்சிஎம் எடுத்து இது பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள், இல்லைனா இது பார்த்தோன்னே கூட ஈஸியாக தெரியும். 48 அப்படிங்கிறது 16 3 48. ஸோ அப்போ 16 3 போட்டுக்கலாம். அடுத்தது 108 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 9 108. அந்த 12 எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 4 × 3ன்னு பிரித்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். 9 3 27. அதே மாதிரி 192க்கு 16 12 192. 12 வந்து 4 × 3 எடுத்து எழுதிடலாம். ஸோ இதில் ஸ்கொயர் பண்ணக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் எடுத்து வெளில எடுத்துருவோம். 16 அப்படிங்கிறத ரூட் எடுத்தோம்னா 4, 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் √3 மட்டும் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ இந்த டேர்மை சால்வ் பண்ணுறப்ப பார்த்தோம்னா +4 -18 +6 +8 இதெல்லாம் சால்வ் பண்ண √3யோடனா 0 தான் ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ பவரில் வந்து கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து a பவர் m n இருக்குது அப்படின்னா a பவர் m × n எடுத்து எழுதலாம். அவ்வளோதான் இதில். ஸோ 3/3 -2 இருக்கிறப்போ 3 -6 3 × -2 -6ன்னு எடுத்து எழுதிடலாம். அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு அகெயின் என்ன பண்ணியிருக்கலாம்னா 3 -6 இருக்குது, இங்கே 3 -4 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் அடிச்சோன்னா இங்கே 3 -2 பேலன்ஸ் இருக்கும். 2 -6 இருக்குது, 2 -8 இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் இங்கே 2 -2 பேலன்ஸ் இருக்கும். இப்போ பவரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே மாற்றி எழுதிடலாம். 4 -2 இருக்கிறத மேலே கொண்டு போய் 4 +2ன்னு எழுதிடலாம். 2 -2ங்கிறத மேலே கொண்டு போயிட்டு 2 +2ன்னு எழுதிடலாம். 3 -2 இருக்கிறத கீழே கொண்டு போயிட்டு 3 +2ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். 4 ² 16, 2 ² 4, 3 ² 9 சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 64/9 கிடைக்குது. ஸோ 9 7 63, மீதி 1 இருக்கும். ஸோ 7 1/9 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரே ஒரு இது தான், வி போர்ட் மாஸ். இந்த ஆர்டராக கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார் இருக்குது, அதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது ப்ராக்கெட்ஸு, அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டரில் போகணும். கலப்பு பின்னங்களாக கொடுத்துருக்கதெல்லாம் வந்து நார்மலாக மாற்றி எழுதிடலாம். இப்போ 3 4 12, 12 + 1 13/4 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் கலப்பு பின்னத்தை மாற்றி எழுதிட்டு
இந்த பார்க்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறப்போ 4க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்குது. ஸோ அந்த 12க்கு இதை சால்வ் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி திரும்ப பார்த்திங்கன்னா 2 12 கிடைக்கும். அதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம். ஆர்டர் வந்து வி போர்ட் மாஸ். ஸோ இதில் கரெக்டாக அதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? தேவைன்னா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, 9.6 into 9.6 into 9.6 மைனஸ் 5.4 5.4 5.4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த 9.6 ஏனும் 5.4 பின்னு எடுத்து எழுதிடலாம். எழுதிட்டு அப்படியே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கிடைக்குது. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். கீழே இருக்க ஃபார்மேட் இதில் இருக்கா? அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி நமக்கு ஏ மைனஸ் பி மட்டும்தான் இருக்கும். அப்போது ஏவோட வேல்யூ 9.6, பியோட வேல்யூ 5.4. சால்வ் பண்ணோம்னா 4.2 கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி 4.2 தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான். இதில் வந்து இப்போ நம்ம அந்த ஷார்ட்கட் சொன்னோம்ல, அதை ஞாபகம் வச்சு பாருங்கள். பார்த்த உடனே போட்டுடலாம். 10 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கொயரில் 10க்கு முன்னாடியும் பின்னாடியும் வர மாதிரி நம்பர் யோசிங்க. 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 வரும். அடுத்தது 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. ஸோ 9க்கும் 16க்கும் இடையில தான் வந்து என்ன இருக்குது? இந்த 10 இருக்குது. 10க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது ப்ளஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்து எழுதணும்? பெரிய டேர்ம் இருக்கு இல்லையா, இதை தான் எடுத்து எழுதணும். 16. 16ங்கிறது எதை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கிறது? 4. அப்போ ஆன்சர் 4ஆக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே போட்டுடலாம். ஓகே, இல்லைனாலும் டேரெக்டாக இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்லேருந்து சால்வ் பண்ணுங்கள். 225 225க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15. அடுத்தது 154, 15 கூட்டினா 169. 169க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 13. 108 + 13 121. 121 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 11. 25 + 11ங்கிறது 36. ரூட் 36 அப்படிங்கிறது 6. 10 + 6ன்னு கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே. ஸோ ரூட் 16 = 4. அவ்வளோதான். பார்த்தோன்னே நம்ம போட்டுடலாம். 10+ன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? 10+ல் இருக்குது. ஸோ 16 தான் அடுத்தது வர இமீடியட் ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 4ஆக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே தான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள். 248 இருக்குது. 248னா 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256. இப்போ இந்த 248ங்கிறது எது கடையில் இருக்குது? இந்த 225க்கும் 256க்கும் நடுவில் தான் இருக்குது. அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 248 பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிய நம்பர் என்னது? 256. 16 தான் வந்து இதோட ஆன்சர். பார்த்தோன்னே போட்டுடலாம். இல்லைனாலும் இது 2 ஸ்டெப் தான் பாருங்கள். 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12 கிடைக்கும். ஸோ 52 + 12 64. 64க்கு ரூட் எடுத்தோம்னா 8. 248 + 8 256. 256க்கு ரூட் எடுத்தோம்னா 16. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த சம்லையும் அதே மாதிரி ஏ 893 ஏன்னு வச்சுக்கோங்க. 786 பின்னு வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a + b² - a - b² கிடைக்குது. சிம்பிளாக அதோட ஃபார்முலாஸ் எடுத்து எழுதிட வேண்டியதான். a + b² ஃபார்முலா என்ன? a² + b² + 2abன்னு கிடைக்குது. மைனஸ் a - b² ஃபார்முலா என்ன? a² + b² - 2abன்னு கிடைக்குது. இந்த மைனஸால் இதில் மல்டிப்ளை பண்ணோம் உள்ள விட்டு அப்படின்னா என்னாகும்? a²லாம் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்ம் ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 2ab + 2abன்னு கிடைக்குது. 4abன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஏபியும் கேன்சல் பண்ணிட்டா 4 தான் ஆன்சர். அந்த நம்பரே போட்டு பார்க்க தேவையில்ல. இந்த 893 786ங்கிற நம்பரே இதுக்குள்ளே வரல. ஜஸ்ட் இந்த ஃபார்முலாலேயே 4ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மதிப்பிடுக 123 × 999 + 123 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம 123 வந்து 999ஆல் போட்டு பெருக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை. இந்த 999ங்கிற நம்பர் எதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரு? 1000க்கு பக்கத்தில். ஓகேவா? 1000லேருந்து 1 கழிச்சோம்னா அது எதுக்கு ஈக்குவல்? 999க்கு ஈக்குவல். ஸோ இந்த 999ங்கிறதுக்கு பதிலாக நம்ம 1000 - 1ன்னு எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த 123யோட அதோட பெருக்கிக்கலாம். ஓகேவா? 1000ஓட பெருக்கிறப்ப ஈஸி தான். எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 போட்டுக்குவோம். ஸோ 1,23,000 கிடைக்குதா? அடுத்தது -123 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 123 ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா
ஜஸ்ட் இந்த நம்பர் தான் 1,23,000 தான் வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர். பார்த்தோன்னே டக்குன்னு போட்டுடலாம். என்ன பண்ணணும், 999ங்கிறதுக்கு பதிலாக 1000 - 1ன்னு எடுத்து எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷினு. ஓகே, நல்ல ஸ்கொயர்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்மெல்லாம் ஒரு 30 ஸ்கொயர் வரைக்குமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 900 அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 30, 144க்கு ரூட் எடுத்தோம்னா 12, 16க்கு ரூட் எடுத்தால் 4, கியூப் ரூட் ஆஃப் 8ங்கிறது 2 கியூப் பண்ணோம்னா 2 × 2 × 2ங்கிறது 8. ஸோ 2 அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 4/2ங்கிறது 2 ஆகிடும், +2 - 2ம் கேன்சல் ஆகிடும். இங்கே 42/12ன்னு கிடைக்கும். 21/6 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் வந்து இதுவும் இப்போ இம்பார்ட்டன்ட், இதே மாதிரி அடிக்கடி கேட்குறாங்க. கவனமாக போடணும், அவ்வளோதான். ஈஸியானது தான். பட் இந்த சிம்பிளை வந்து ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் போடுங்க அது மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை எடுத்து எழுதுகிறப்ப கரெக்டாக எழுதணும். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னா அதுக்கு பதிலாக மைனஸ் போடணும். அந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நம்ம போட்டோன்னா சால்வ் பண்ணுறதுல தப்பு வராது. ஓகே, 6 - 9 + 8 × 3 / 20ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இவங்க கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் வி போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே வி போர்ட் மாஸ் தான். என்ன பண்ணணும், 6 + 6ன்னு ஒரு 4 6 கொடுத்துட்டு /6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ப்ராக்கெட் இருக்குது, டிவிஷன் இருக்குது. நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா. ஏன்னா வி போர்ட் மாஸ் ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அப்புறம் டிவிஷனை பண்ணுங்கள். ஸோ 4 தடவை 6 கூட்டணும்னா 24 / 6ன்னு கிடைக்கும். கீழே ப்ளஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. எதை பண்ணணும், டிவிஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் கீழே. அதனால் 4 / 4 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ 24/6 4, 12 + 1 13, 4/13 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த மாதிரி 1 + 1 + கீழே டிவிஷன்லேயும் 1 + 1 + இந்த மாதிரி கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். என்ன பண்ணிடலாம், அப்படியே கீழே இருந்து மேலே தான் பண்ணணும். ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை தான். 9 1 × 9 9 + 1ன்னு வரும். ஸோ 10/9. அதே மாதிரி இந்த டேர்ம் 10/9 மாறிடுச்சா. திரும்ப 10/9ங்கிறத எப்படி எழுதலாம், 1 / 10/9 இருக்கிறதுனால இந்த 9 மேலே போயிடும். ஸோ 9/10ன்னு வரும். அடுத்தது திரும்ப அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 + 9 19/10ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ரிப்பீட் பண்ண வேண்டியதான் ஸ்டெப்பை. பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/19ன்னு கிடைக்குது. இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 1 1ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ஸு 9ம் 1ம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே 1,9ன்னு போட்டுருங்க. அடுத்தது இங்கே எத்தனை 1 இருக்குது, 1 2 3 இந்த கிராஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 1 இருக்குது. ஸோ 3 டேஷ் வந்து போட்டுக்கணும். ஸோ 1 9 போட்டுட்டு 3 டேஷ் வந்து போட்டுக்கணும் 1க்காக போட்டுட்டு, அடுத்தது இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ 1 + 9 10 அதை இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 10 + 9 19. அடுத்தது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. 10 + 19 29. ஓகேவா. ஆன்சர் எடுத்து எழுதுகிறப்போ லாஸ்ட்ல இருந்து இந்த டேர்மும் லாஸ்ட் டேர்மை நியூமரேட்டரில் போட்டிருக்கோங்க, அதுக்கு முந்தின டேர்மை டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ 29/19 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 235 = 38 மற்றும் 452 = 45 எனில் 345ஓட வேல்யூ என்ன, இதுதான் கொஷனில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷனில் என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணி, இப்போ 235ன்னு இருக்குன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டி எழுதணும்னா அதோட வேல்யூ 38 வருது. அதே மாதிரி தான் இந்த 452க்கும் பண்ணியிருப்பாங்க. நம்மள்ட்ட கேட்குறது இந்த 345க்கு கேட்குறாங்க. ஸோ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 9 + 16 + 25 கூட்டினோம்னா 50 வருது. ஆன்சர் 50 தான் இந்த சம்முக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். x / y = 3/5 எனில் 5x + 2y / 5x - 2y இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ணிடலாம்னா, எக்ஸுக்கு 3னும்
ஒய்க்கு 5ன்னு எடுத்து எழுதிடலாம். இந்த டேர்மில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் இருக்க இடத்துல 3, ஒய் இருக்க இடத்துல 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 25/5ன்னு கிடைக்கும். ஆன்சர் 5. 20 சம் சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்துருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.